அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன் ஷரீஃபில் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை, ஷைத்தான் அவர்களை சூழ்ச்சி செய்து உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு வழிவகை செய்த நிகழ்ச்சியை 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் அந்த செய்தி அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறான் அப்படின்னா, நமக்கு ஒரு எச்சரிக்கைப்படுத்துகிறான். ஆதமுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிரியாக ஒரு ஆளை நீங்கள் பார்க்குறா இருந்தால், அவன் உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு எதிரி ஒரே ஒருத்தன் தான், அவன் தான் இப்லீஸ். அவன் மூலமாக சொர்க்கத்தில் சுற்றுலாவில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இறங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது, அதை மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சபதம் ஏற்று அவன் வந்திருந்தான். நான் அவர் கீழே இறக்கிறது மட்டுமில்ல, அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே நான் கெடுப்பேன், யாரையுமே சொர்க்கத்தில் போக விட மாட்டேன். என்னகும் அஜ்மாயின், அத்தனை பேரையும் நான் என்ன செய்வேன், நரகத்தில் நுழைப்பேன் என்று சவால் விட்டான். இப்போ அல்லாஹ் சொன்னான், அவனே ஒத்துக்கிட்டான். ஆனால் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் நான் தோத்துருவேன். சொன்னது யார்? இப்லீஸ். என்ன சொன்னா, எல்லாரையும் கெடுத்துருவான்னு சொல்லிட்டு சொன்னவன், இல்லா மின் இபாதிக்கில் முஹ்லஸ், உன்னுடைய நல்லடியார்கள், உள்ளச்சமுள்ள உள்ள தூய்மையான ஒரு நல்லடியார்களை தவிர அவர்கள்ட்ட என்னுடைய பாச்சா பழிக்க. அப்படின்னா ஷைத்தானை தோற்கடிக்கவர்களும் இருக்கிறார்கள், ஷைத்தானிடத்திலே தோல்வியை தரக்கூடியவர்களும் இருக்கிறார். சாமானியவர்கள், நம்மளை மாதிரி சாமானிய மனிதர்கள் இருக்கிறாங்களே, இவங்களையெல்லாம் ஈஸியாக கெடுத்துருவான். ஷாரானி இமாம் 900, அதாவது 9ஆம் நூற்றாண்டினுடைய ஆன்மீக அரசியல், ஆன்மீக ஒரு ஞானியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய ஆன்மீக நூலை எடுத்துக்கிட்டான்னா அந்த செய்தியை சொல்லக்கூடியவர் எல்லாருடைய ஆசிரியர் ஷாரானி இமாம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த ஒரு நிலையை பெற்றவர்கள் அப்துல் வஹாப் ஷாரானி இமாம். தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க, ஜின்களோடு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. ஒரு சமயம் என் வீட்டில் என்னுடைய மதரசா உம்மு ஹுந்தா என்ற இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மதரசாவுடைய வீட்டில் நான் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு செய்தான் உள்ளே வந்துச்சு, வந்து என்ன செய்ச்சு, விளக்கு அணைச்சிது. அந்த காலத்துலலாம் இல்லை எண்ணெயை ஊற்றி விளக்கு பற்றி வச்சுருப்பாங்கல்ல, விளக்கு அணைச்சிது. இருட்டை பார்த்த பயம் வருமில்ல, விளக்கு அப்புறம் என்ன செய்ச்சு, கல்லை தூக்கி எறிஞ்சிக்கிட்டே இருக்கு. திடீர்னு பாருங்க, ஒரு வீட்டில் கல் விடுற சத்தம் கேட்கும். ஏதோ மேலே விடுறமா சத்தம் கேட்க பார்த்தீங்கன்னா இருட்டில், அது மாதிரி கல் விடுற சத்தம் கேட்டு என் வீட்டில் உள்ளவங்களாம் அப்படி நடுங்கினாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் என்ன செய்தேன், ஒளிஞ்சு கிடந்து நான் அதை பிடிச்சேன்னு சொன்னால், என் கையில் வந்த உடனே அப்படியே இழைச்சி துரும்பாய், ஏன்னா அது பார்த்தா ரொம்ப கூலாக இருக்கு, மெலிவாயிட்டு அப்படியே அமுக்கிட்டேன். சொல்லும்ல, கோழி அடித்த மாதிரி. என் கையில் வந்த பிறகு எந்த அளவுன்னு சொன்னால், ஒரு முடியை விட மிருதுவாக நான் ஆக்கி போட்டேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு திரும்ப வரவே இல்லைங்கிறான். அது மாதிரி அல்லாஹ் சொல்றான்ல, உன்னுடைய நல்லடியார்கள்ட்ட என்னுடைய சேட்டையை என்ன செய்ய முடியாது, நான் பண்ண முடியாது. குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய நண்பருடைய ஒரு வீட்டில் ஒரு பாலடைஞ்ச நாங்கள் தங்கியிருந்தேன், ஒரு பெரிய அந்த முற்றம். அவர் எனக்கு தனியாக ஒரு பெரிய ஹாலை கொடுத்துட்டு போயிட்டார். நைட் இஷா தொட்டு கதவை பூட்டிட்டு போயிட்டார், லைட்டை பற்ற வச்சுட்டு போயிட்டார். தனியாக இருந்தேன். ஒரு ஜின்னு வந்தது,
சும்மா வரல, ஒரு கூட்டத்தோடு வந்து என்ன செய்யுன்னு சொன்னால், விளக்க ஒரு பற்ற வச்சுட்டு போனார்ல, அந்த விளக்கை அணைச்சிட்டு என்ன செய்யுன்னு சொன்னால், என்னை சுற்றி எல்லாம் உட்காந்துட்டு கல் எறிய ஆரம்பிச்சு. எல்லாம் உட்காந்து என்ன செய்ச்சு, என்னை சுற்றி உட்காந்து கல் எறிய ஆரம்பிச்சு. நான் சொன்னேன், இஸ்ஸத்தில்லா, அல்லாஹுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்றேன், இன் கபில்து அலா அஹதி மின்கும், நான் உங்களை ஒருத்தனை பிடிச்சேன், எவனும் தப்பிக்க முடியாது. உங்கள் அரசனாக இருந்தாலும் சரி, சிங்களுடைய அரசனாக இருந்தாலும் சரி, என் கையில் பிடிச்சேன்னு வை, லா யக்துரு அஹதுன் ஐ யுத்லிகஹு, என் கையிலேருந்து உருவியே போக முடியாது, தப்பிச்சே போக முடியாது உங்களால். ஓட்ட அப்படி தூக்கிட்டேன். எந்த விதமான பாருங்க, ஷைத்தானுக்கே சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்ட்ட யார் என்ன செய்ய முடியாது, ஷைத்தான் சேட்டை பண்ண முடியாது. முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்களுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டிலே உலகத்திலேயே ஆன்மீகத்தை கலக்கியவர்கள் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. ஒரு நாள் சொல்லுவாங்க, ஒரு பாலைவனத்தில் போயிட்டு இருந்தாங்க. கடுமையான பொதுவாக தாகம் வராதவங்களுக்கும் பாலைவனத்தில் போனால் தாகம் வந்துடும், அப்படி தானே? பாலைவனங்கிறது தாகம் வர்ற இடம் அது. ஏன்னா தாகம் வந்த உடனே திடீர்னு ஒரு மேகத்தில் இருந்து ஏன்னா ஒரு சத்தம், முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களே, உங்களுக்கு தங்க வாளியிலே தண்ணீர் தருகிறோம், உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டோம். அவங்க சாதாரண ஆளா? நம்மளை மாதிரி அரைகுறை கேஸா? தங்க வாளியில் யார் சாப்பிட முடியும்? யாருக்கா அனுமதி இருக்கா? குவைத்து மன்னர் தங்க கலாசில் குடித்தார். 1ஆவது பணக்காரர் இருந்தவர் இன்னைக்கு 10ஆவது பணக்காரர் இருந்தவனு போயிட்டார், வெளியே போயிட்டார். அவர் ஆடம்பரம் இஸ்லாத்தில் அனுமதி ஹராம் இல்லைங்க. தங்க கலாசில் குடிப்பாங்க, இஸ்லாத்தில் குடிக்க முடியும். தங்க ஊசிக்கா கண்ணில் ஊசிக்கிற முடியுமா? இப்போ அது மாதிரி அவங்க சொன்னாங்க, அறிவு கட்ட விரட்டடிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானே, என்னை விட சிறந்த என்னுடைய நபிக்கு அல்ல எதை ஹலாலாக்கல்ல, நீங்க அமல் செய்ததெல்லாம் போதும். அதாவது உங்களுக்கு ஹராமெல்லாம் ஹலாலாக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் என்ன செய்யல, இதையெல்லாம் ஹலாலாக்கல்ல, தங்கத்தை எல்லாம் ஹலாலாக்கல். நீ என்ன பார்த்து சொல்றேன்? அப்படி சொன்னா, நான் ஷைத்தான் உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வணக்கம் பண்ணிட்டு இருந்தவங்களையெல்லாம் கெடுத்துட்டேன், உங்கள்கிட்ட கல்வி இருந்ததுனால உங்கள்கிட்ட தோத்துட்டேன்னு சொன்னான். பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. நல்லடியார்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நல்லடியார்கள்ட்ட ஷைத்தான் தோத்துருவான். அல்லாமா ஜெயினுலுத்தீன் மலபாரி தன்னுடைய கிதாபில் எழுதியிருப்பாங்க, அந்த காலத்தில் ஒரு இறைநேசர் வந்து என்ன செய்தார், ஒரு வாலிபர், அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஒரு வாலிபர், ஒரு கூட விற்று வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், கூட செய்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் கூட பின்னிக்கிறாங்கல்ல. அப்போ அழகான ஆண் அழகாக இருப்பார், ரொம்ப ஆண் அழகர். அப்போ கூட வித்துட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு பொம்பளை என்ன செய்யுதான்னு சொன்னால், வாசல் நின்றுக்கிட்டு ஒரு வயசான பொம்பளை, வாங்க எங்கள் வீட்டில் கூட வாங்கணும். உள்ளே போன உடனே கதவு சாத்தி, 2ஆவது கதவு போனோம், 2ஆவது கதையும் சாத்தி, அப்புறம் ஒவ்வொரு கதவாக சாத்தி 3 கதவையும் சாத்திட்டான். 3 கதவை சாத்தின உடனே போய் பார்த்தா அந்த வயசான பொம்பளை இழுத்துட்டு போனாலும் ஒரு விபச்சாரி. அது வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சோடனே அவர் சொன்னாருங்கப்பா, நான் தப்பு பண்ணுற ஆள் கிடையாது, நான் என் தொழிலுக்காக வந்திருக்கிறேன். இல்லைன்னா உன்னை விட மாட்டேன். கடைசியில் அவர் சொன்னார், எனக்கு 2 ரக்காய் தொழுவணும், எனக்கு ஒழுவு செய்கிறதுக்கு அனுமதித்தார். நீ எப்படியா என்கிட்ட சமாளிச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு ஒழுவு செய்கிற தனியை கோட்டையினுடைய சோறு மேலே கொண்டு வைங்க அப்படின்னு சொன்னான். தப்பிச்சு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த சோறு மேலே நின்றுட்டு அவர் சொன்னார், ஆண்டவனே, மேலிருந்து கீழிருந்து நான் உயிரை கொடுத்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார், மேலே இருந்த சோறு மேலே இருந்து கீழே விழுந்தார். எல்லாம் என்ன செய்தான், அப்படியே ஒரு வானவரை அனுப்பி 40 மூலமாக அந்த சுவரினுடைய மேலே இருந்து கீழே வரைக்கும் அந்த ஹைட்டு 40 மூலம் எழுதுறாங்க. அப்படியே கொண்டு வந்து கீழே எல்லாம் கொண்டு வச்சு ஷைத்தான்கிட்ட கேட்கப்பட்டுச்சான், ஏன்ப்பா அவரை கெடுத்துருக்கலாம், நீ விபச்சார ஆசை காட்டி நீ கெடுத்துருக்கலாமப்பான். உயிரையே கொடுக்க அந்த ஆள் தயாராகிட்டான். அவர் எங்கே நான் போய் கெடுக்க அப்படின்னா, ஷைத்தான் என்ன சொன்னானா, அந்த ஆள் எதையே கொடுக்க தயாராகிட்டான். உயிரை இன்னைக்கு பாருங்க, ஒரு தப்பான ஒரு பொம்பளையை ஜோடி போடுறதுக்காக தாயே இழக்க தயாராகிட்டான். நிறைய பேர் மானத்தையே இழக்க தயாராகிட்டான். ஆனால் அவ தப்பானவா,
அவளுக்கு எத்தனையோ பேர் இவ்வளோ மாதிரி இருக்கும். ஆனால் அவன் என்ன சொன்னான், சைத்தான் என்ன சொன்னான், இவர் உயிரையே கொடுக்க தயாராகிட்டார், இவர் எப்படி நாங்கள் எடுக்க முடியும்னு நான் சைத்தான். பார்த்தீங்களா? இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய வரலாறுல சைத்தான் ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் பண்ணானா, தப்சீர் எழுதியிருப்பார். நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், நான் ஒரு இந்த உலகத்தையே பிஸ்னஸ் பண்ண போகிறேன். எல்லாருமே என்ன ஒரு நாட்டை விற்கிற மாதிரி இல்லாமல் உலகத்தையே விற்க போகிறேன். யார் வாங்குறது உலகத்தை? ஏன்ட்டு யார் வாங்குறது? ஆனால் அதை வாங்குறவங்களுக்கு அது இடைஞ்சல் பண்ணும், எந்த பயனும் இருக்காது. அதை வாங்குறவங்களுக்கு, அந்த உலகத்தை வாங்குறவங்களுக்கு கவலை ஏற்படும், மகிழ்ச்சி இருக்காது. யார் வாங்குறது? ஆனால் அதுக்கு எந்த காசும் கிடையாது, ஃப்ரீ. தங்கம் கிடையாது, வெள்ளியும் கிடையாது, ஃப்ரீ தான். இந்த உலகத்தை யார் வாங்குறது? அதில் கவலை இருக்கும், இது இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, இடைஞ்சல் இருக்கும், பயன் இருக்காது, காசு கிடையாது. யார் உலகத்தை வாங்குறது? உலக பிரியர்கள் எல்லாம் நாங்கள் வாங்குறோம். ஓசியில் கொடுத்தா எல்லாரும் வாங்குவாங்க, நாங்கள் வாங்குறோம். உலகத்தை, உலக ஆசை பிரியர்கள். உலகத்தில் நிறைய சோபத்தை அணிவிக்கும். டெய்லி ஒரு பொம்பளையோடு இருக்குன்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் பெரிய பணம் வந்துட்டா சிலவன் டெய்லி ஒவ்வொரு நாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பிளேட்டில் யாருன்னு நினைக்கிறேன். உலகத்தில் ஆசை வந்துடுது இல்லைங்க நிறைய பேருக்கு. ஏன்னா உலக ஆசை உள்ளவங்களாம் நாங்கள் வாங்கணும். அப்போ அவன் சொன்னானா, ஆனால் ரேட் என்ன கொடுக்கணும் தெரியுமா? அதாவது உலகத்துக்கு காசு, தங்கம் காசுலாம் கொடுக்க தேவையில்லை, ஆனால் ஒன்று கொடுக்கணும், சொர்க்க சீட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். எதை நீங்கள் கையில் கொடுக்கணும்? உலகத்தை நான் உங்களுக்கு தரணும்னா நீங்கள் எதை எங்ககிட்ட தந்துடணும்? எதை தந்துடணும்? சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சீட் இருக்குல்ல. அல்லாஹ் உலகத்தில் ஒரு காஃபிருக்கும் ஒரு சீட்டு போட்டிருக்கான், மூமினுக்கு ஒரு சீட்டு போட்டிருக்கான். நாளைக்கு என்ன செய்வானா, அல்லாஹ் காஃபிர் சீட்டை கேன்சல் பண்ணிட்டு மூமினை கொண்டு வந்து நரகத்தில் உள்ள கொண்டு அல்லாஹ் கொண்டு அவங்க வைப்பானா. அது மாதிரி அந்த சொர்க்க சீட்டை கொடுத்து தான் அது கிடைக்கும். அப்படிதான் உஷாரானுமா இல்லையா? போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சொல்றானா இல்லையா, அல்லாஹ் அப்போ அருமையில பார்த்துக்கிடுவோம், இன்னைக்கு உள்ளது பாரு அப்படிங்கிறானா இல்லையா? அசால்ட்டா சொல்றானா இல்லையாங்க? எங்க அல்லாஹ் பயப்படுங்க, அங்கே அல்லாஹ்லாம் உங்களாம நிறைய நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிமா. எங்களுக்கு இதெல்லாம் கதையெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்கம்மா, அல்லாஹ்வை பற்றியே பேசாதீங்கம்மா. கடைசியில் சொர்க்கத்தையே வைக்கணும் சொல்லிட்டு அவன் சொன்னான், நான் இந்த உலகத்தை ஆண்டவன்ட்ட வாங்கியிருக்கேன், நாளை கொடுத்து வாங்கியிருக்கேன்ப்பா. ஒன்றும் அல்லாஹ்வுடைய சாபம். இந்த உலகத்தை நான் எதை கொடுத்து வாங்கியிருக்கேன்? 4 விஷயத்துக்கு. அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய தண்டனை. இந்த 4 கொடுத்தா இந்த உலகம் எனக்கு கிடைச்சிது. குர்ஆன்ல பாருங்க, எல்லா இடத்துலையும் அல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின் விரட்டப்பட்டவன், கேவலமானவன், துரத்தப்பட்டவன். ஷைத்தான் என்று சொன்னாலே அரபியில் எனக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஷத்தன், முரடன் அர்த்தம், முரட்டுத்தனன் அர்த்தம். இப்லீஸ் என்றாலே அரபியில் இலக்கணம் என்ன தெரியுமா? நிராசையானவன், கைவிடப்பட்டவன். பேர்லயே நல்ல இல்லையாங்க, எப்படி இருக்கும்? அவன் நம்மளை சேர்ந்தா நமக்கு நல்லா இருக்குமா? நிராசையாக இருக்குமா? அப்போ முரட்டுத்தனம் தான் இருக்கும். ஆக அப்படி இருந்து அவங்க சொன்னாங்களாம், சரி நான் 4 கொடுத்து வாங்கியிருக்கேன், 4 கொடுத்து வாங்கியிருக்கேன், ஆனால் ஏதாவது சின்ன லாபம் வைக்கணுமா இல்லையா, கமிஷன் வைக்கணுமா இல்லையா, நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அது லாபம் இல்லாமல் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி, என்னை விட அதிகமான சாபம் உனக்கு கிடைக்குங்கிறத அவன் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு, நீங்கள் என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணீங்க, சூப்பர் பிஸ்னஸ் இல்லை, கேவலமான பிஸ்னஸ் என்கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன சொன்னானா, நானே கேவலமானவன், நானே 4 தண்டனை கொடுத்து வாங்கியிருக்கேன், அதை நீ எங்கிட்ட வாங்குறாங்க, நீ எவ்வளோ கேவலமானவன். பிசத் திஜாரா, உங்கள் பிஸ்னஸ்லேயே மிக கேவலமான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணதான் அப்படின்னு. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, 4 விஷயத்தின் ஆழத்தை யாராலும் அறிய முடியாது. சொர்க்கம் அதனுடைய சுகத்தை யாராலுடைய முடிவு எப்படி இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. அது மாதிரி நரகத்தினுடைய அதனுடைய உச்சகட்டம் ஆழத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதே மாதிரி நம்முடைய நப்சு இருக்கு பற்றியில, நம்முடைய நப்சினுடைய தீங்கு அதனுடைய உச்சகட்டத்தை யாராலும் சொல்ல முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமே சொல்லி காட்டுவாங்க, ஒமா உபர்ரியூ நப்சி, என்னுடைய ஆத்மா உத்தம, என்னுடைய நப்சு சுத்தம் என்று நானே என்ன செய்ய மாட்டேன், என்னை உத்தமப்படுத்திக் கொள்ள மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நப்சினுடைய சேட்டை உங்களுடைய உச்சகட்டத்தை தெரிய முடியாது. அதே மாதிரி ஷைத்தானுடைய தீங்கினுடைய ஆழத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது. ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் பார்த்து திக்ர் செய்யுங்க அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய ஆள், நம்மள மாதிரி ஆளை பார்த்து திக்ர் செய்யுங்கன்னு சொல்லலாம். அல்லாட்டேலாங்க இருக்காங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன் பக்கம் அல்லவா உயர்த்தி கொண்டான். பர் ரஃபஅல்லாஹு இலைஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மா கத்தலூஹு மா ஸலபூஹு,
அவர்களை கொலை செய்யவில்லை, சிலுவையில் அறையவில்லை. அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி, அல்லாவே தன் பக்கம் ரசூலுல்லாவுக்கு மேராஜ் இரவுல அல்லாஹ் உயர்த்தினான். ஆனா இப்போ கியாமத்து நாள் வரைக்கும் இப்போ பல ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹ் பக்கத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தரஜா, யாருக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து திக்ர் செய்யுங்கன்னு சொன்னவனே, நீ எதுக்கு திக்ர் செய்ய, கிறுக்கல்ல இவன் நம்மளே எதுக்கு திக்ர் செய்ய சொல்றான், இவன் திக்ர் செய்யாதேன்னு சொல்றோம்ல, திக்ர் செய்ய சொல்றான்னா அப்போ யோசிச்சாங்களாம், ஆஹா இவன் சொல்றது வேற ஒன்று சொல்ல வர்றான், நீங்க மனசால செய்யாதீங்க, வாயால சும்மா சும்மா சொல்லணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. வாயால சொன்னா நமக்கு நன்மை கிடைக்குமாங்க, மனசால சொல்றதுக்காக திக்ரு. அவன் நம்மளை என்ன சொல்றான், தரம் இறக்குறான். நீங்க மனசால சொல்றாரு, சும்மா வாயால சொன்னா போதும். சரிவா சொல்லுவாங்களா, சும்மா 2 கை தொழுதா போதும், போங்க போங்க அப்படிமா தெரியுமா, அசால்ட்டா சொல்லுவான் தெரியுமா, ரொம்ப போட்டு தொழுதுட்டு கிடக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அவன் சொல்ல வர்றான் போல தெரியுது அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயம் ஈசா இப்னு மூசான்னு ஒரு மகான் இருந்தாங்க. ஹிஜ்ரி 490 430 வாழ்ந்த ஒரு மாமேதை. அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு ஷைத்தான் கரடி உருவத்தில், ஷைத்தான் தான் நாய் பண்ணி உருவத்திலலாம் வரும் அல்லவா, கரடி உருவத்தில் உருவம் எடுத்து அந்த பெண்ணிட்ட வந்து உடலுறவு கொண்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அதனால அந்த அம்மா ரொம்ப இம்சையும் ரொம்ப கஷ்டத்தையும் அனுபவிச்சு சில நேரத்தில் உயிர் போகிற நிலையெல்லாம், ஏன்னா ஜின்கள் மூலமாக ஒரு ஆள் பாதிக்கப்படும் போது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும். கடைசியில் அந்த நேரத்தில் தன்னுடைய கணவர் மூலமாக அந்த நேரத்தில் இந்த ஈசா இப்னு மூசாங்கிற இறைநேசர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தன் வீட்டுக்கு விருந்தாளியாக இவங்க அழைச்சாங்க. அழைச்சி சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு கரடி உருவத்தில் ஒரு ஷைத்தானுடைய தொந்தரவு, இந்த மாதிரி அது ஷைத்தானாங்கிறது தெரியல, ஒரு கரடி உருவத்தில் ஒரு ஷைத்தானுடைய ஒரு கோளாறு இருக்குது, இந்த மாதிரி உறவு கொண்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குன்னு. அவங்க உள்ளே வந்தவொடனே சொன்னாங்க, இங்கே ஒரு ஷைத்தான் இருக்குன்னு சொன்னாங்க. வந்து நேராக கையில் ஒரு குச்சி வச்சுருந்தாங்க, ஒரு பைப்பில் வாங்கி ஒரு குத்துனாங்க. என்னை கொண்டுதான் ஓடிடுறேன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சந்து பொந்துகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள், ஓட்டைகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள். ஷைத்தான்கள் இருக்கிற இடம் என்னது, இந்த வெடிப்பு, இந்த ஓட்டை பள்ளம், இந்த மாதிரி வெடிப்பு பகுதி, ஓட்டை பகுதியெல்லாம் என்ன இருக்குது, ஷைத்தானுடைய குடியிருக்கு. கரெக்டாக பைப்பு அந்த பைப் தண்ணி வர இடம், அதில் வந்து ஒரு கம்பை சொன்னவொடனே என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன்ட்டான். அதே மாதிரி ஷைத்தான்களுடைய சேட்டை இருக்கிறதே. ஒரு சமயம் அப்துல் அசீசுல் அத்தபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு இறைநேசர் ஷைத்தானை சந்திக்கும் போது ஷைத்தான்கிட்ட கேட்டாங்களாம், ஏப்பா நீ ஆதமுடைய பிள்ளைகளை யாரப்பா நீ ஜெயிப்ப நீ? அப்போ அவங்க ஷைத்தான் சொன்னானா, 3 விஷயத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவேன். எவன் வந்து தன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டானோ அவனை ஈஸியாக ஜெயிச்சிருவேன். பெருமை எவன்கிட்ட இருக்கோ, நான் தான் பெரியவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனை ஈஸியாக அடிச்சிருவேன். அப்போ அதனால தான் பணிவு இருந்தது அவுலியாக்கள்கிட்ட, நபிமார்கள்ட்ட. நானும் சாதாரண ஆளு அப்படின்னு நினைப்பாங்க. எவன் தன்னை பெருசாக நினைக்கிறானோ பாருங்க, அதனால தான் ஃபிரௌன் அல்லாஹ் ஆண்டவன் சொல்ல வச்சுட்டான். இது உலகத்தில் சில பேர் தான் கடவுள் சொல்ல வச்சுட்டானா இல்லையா? அப்போ தன்னை வந்து எவன் உயர்த்திக்கிட்டானோ அவனை நான் நினைச்சிருவேன், ஜெயிச்சிருவேன். அதே மாதிரி தன்னுடைய பாவத்தை மறந்துட்டானோ அவனை நான் ஜெயிச்சிருவேன். அதே மாதிரி தான் செய்கிற அமலை நிறைய அமல் செய்கிறோம், நம்மளாம் நிறைய தொழுகிறோம் அப்படின்னு தன்னுடைய அமலை பெருசாக நினைக்கிறானோ அவனை ஈஸியாக ஜெயிச்சிருவேன். நம்மளாம் என்ன செய்கிறோம், 4 கையத்தான் தொழுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறவன் ஜெயித்த அமலை ஜெயிக்க முடியாது என்று ஏன்னா அந்த இறைநேசர்கிட்ட அவன் சொன்னதாக எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து யாராச்சும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானை சந்திச்சாங்க. சந்திக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணுமா, உன் அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னா, அவங்களே நபியாச்சே. சரி, அப்போ ஒன்றா நீ ஆதமுடைய பிள்ளைகளில் எந்த கேட்டகரியில் நீ வந்து சரி கெடுக்கிற அப்படின்னு, எத்தனை வகை இருக்குது, நீ கெடுக்கிறதுல எத்தனை வகை இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் சொன்னால் 3 பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு இருக்காங்கல்ல, அவங்கள நான் இஷ்டப்படி அவங்கள கெடுப்போம், அவங்களையும் எங்கள் வழிக்கு கொண்டு வந்துடுவோம். அவங்க நல்ல தப்புலாம் பண்ணி நல்ல இதாகி திடீர்னு அல்லாவுடைய யாம் வந்தவொன்னு அஸ்தோபிர்லா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் செய்து எல்லாமே வேஸ்ட்டாக போய் தப்பு செய்தவங்க திடீர்னு நம்ம தப்பு செய்தவன்னு பயத்தில் உடனே நம்ம விட்டு ஓடி வந்துடுறோமா இல்லையா? அதே மாதிரி அவங்கள என் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவங்களையும் அடைக்கிறோம். திடீர்னு அல்லாவுடைய ஞாபகத்தில் பாவம் மன்னிப்பு தேட ஆரம்பித்த உடனே நாங்கள் அவங்கள்ட்ட எங்கள் முயற்சி வேஸ்ட் ஆயிரும், திரும்ப அவங்க பக்கத்தில் நெருங்க முடியாமல் ஆயிரும். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யாருன்னா நபிமார்கள், இவங்க அல்லாவுடைய பாதுகாப்பில் உள்ளவங்க, இவங்களை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னுமே சில பேர் இருக்கிறாங்க, இந்த வாலிப செட்டு மாதிரி உள்ள கூட்டம்.
இவங்கெல்லாம் எனக்கு சில பேர் அவங்களுக்கு எனக்கு சின்ன பிள்ளைங்க பந்து மாதிரி நினைச்சா நான் நினைச்சு எப்படினாலும் நினைச்சு அவங்கள சொல்கிறபடியெல்லாம் இன்னைக்கு பாருங்க அந்த கேட்டுகளில் இருக்கிற இன்னைக்கு வாலிபர் என்னன்னாலும் பண்ணுறான், எதனாலும் பண்ணுறான். பள்ளியாசல் தொழுகைக்கு கூட்டமாக நின்று செல் நோண்டிட்டு நிற்கான். தொழுகைங்கிறது யாருக்கு 4 கிழவனுக்கு தான் கடமையாயிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. ஆக இன்னைக்கு அந்த மாதிரி உள்ள ஞான உபதேசங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திலே சொல்லப்படாத காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீர்கெட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அபி யஸீத் பிஸ்தானி மீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நைட் நாள் தொழுறாங்க, லைட்டு போட்ட மாதிரி வீடுக்குள்ளே பளிச்சுன்னு பகல் மாதிரி ஆயிடுச்சு. உடனே உஷாராயிட்டாங்க. நமக்கு என்ன ரசூலுல்லாஹ்வே தொழும்போது அல்ல லைட்டு போட்டால் கொடுத்தான். உடனே சொன்னாங்க, இந்த லைட்டு உடனே விளங்கிட்டு செய்தான் வேலைன்னு, இது உன் வேலையாக இருந்தால் மரியாதையே இங்கேருந்து போயிரு, இந்த வெளிச்சம் போட்டு என்னையெல்லாம் கெடுக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய வேலையாக இருந்தால் இந்த பாக்கியத்தை நான் சொர்க்கத்தில் வாங்கிக்கிறேன். அல்லாஹ் நான் தொழுகைக்கு அல்ல லைட்டு போட்டுருவதெல்லாம் சொர்க்கத்தில் பங்களாவில் அந்த லைட்டு வரட்டும். இது செய்தானே, இது உன் வேலையாக இருந்தால் மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிரு, நான் உன்னை இந்த இடத்த விட்டு நினைச்சிருவேன், நான் கேவலப்படுத்திடுவேன், நான் ரொம்ப உஷாரான ஆள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, செய்தான் என்ன செய்தான், தொழுகை கடமையாக்கப்பட்டதல்லவா ரசூல் மேராஜ் இரவுல. உடனே என்ன செய்தான், செய்தான் ஒரு சவுண்டு போட்டாங்க, வாருங்கள் வாருங்கள் ஆபத்து ஆபத்துன்னு ஒரு சவுண்டு போட்டிருக்கான். எல்லாம் செய்தான் கூட்டமெல்லாம் ஒன்று கூட்டிட்டு சமர்கந்தி இமாம் எழுதுவாங்க, செய்தானுடைய கூட்டமெல்லாம் கூடின உடனே என்ன எதுக்கு கூட்டியன், தொழுகை கடமையாக இருக்கு, ஏன்னா இவங்க இந்த தொழுகையினால நமக்கு பாதிப்பு இருக்கு, அதனால நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் கெடுக்கணும், தொழு விடாமல் கெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எப்படி கெடுக்கிறது, எங்களால் முடியலைன்னா என்ன செய்யறது, முடியலைன்னா என்ன செய்யுங்கன்னா தொழுகை முதல் வேலை வாங்க சொன்ன உடனே தொழு விடாமல் தடுங்க. அவங்கள தொழு விடாமல் எப்படியும் அவங்க தொழு விடாமல் தடுக்க முடியல, ஆனால் ஏதோ வகையில் தடுக்கணும்னா என்ன செய்யறதுன்னா முதல் வக்தில் தொழு விடாமல் போய் என்ன செய்யுங்க, தடுங்க. ஏன்னா முதல் வக்தில் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது, அதனால் அந்த டயத்தில் தொழாமல் நீங்கள் தடுங்க அப்படின்னு நல்லா. முடியலைன்னா அப்பவும் நம்ம என்ன செய்யல, முடியல முதல் வக்திலே வாங்க சொன்னோன்னு ஜமாத்துக்கு வந்துட்டாங்க, இப்படி நான் என்ன செய்யறது, 4 பேர் போங்க, ஒரு ஆள் முன்னால் போய் நில்லுங்க, ஒரு ஆள் பின்னால் போய் நில்லுங்க, ஒரு ஆள் வலது பக்கம் நில்லுங்க, ஒரு ஆள் இடது பக்கம், அவனை பார்த்து சொல்லுங்க, அவன் முன்னால் பாரு, இவன் பின்னால் பாரு. 4 பேர் என்ன தொழிலை என்ன சொல்லுங்க, அதனால தான் மெரிச்ச தொழில் வர பின்னால் வலது பக்கம் ஆளை பார்க்குறோம், முன்னால் உள்ள ஆளை பார்க்குறோம், பின்னால் உள்ள ஆளை பார்க்குறோம், நம்ம தொழுகையில் என்ன ஓதனே தெரியாமல் போயிரு. சொல்கிறானா அஜில் சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க, அப்படி சுற்றி வாங்க, அந்த ஆளை மேலே பார்க்க வைங்க, கீழே பார்க்க வைங்க, வலது பார்க்க வைங்க, இடது பக்கம் பார்க்க வைங்க, ஆக மொத்தத்தில் தொழுகையை கெடுத்துருங்க. ஏன்னா அவருடைய தொழுகை சீராக அமைந்தால் ஒரு தொழுகைக்கு 400 தொழுத நன்மை அல்லாஹ் கொடுத்துட்றான். நம்முடைய மனசு தாங்காது, அதுக்கு என்ன சொன்னா நம்ம மனசு தாங்காது. ஒரு நாள் ஜுனைதுல் பகதாதினுடைய ஞானியாக திகழ்ந்த ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு நாள் ஷைத்தானை பார்த்தேன், நிர்வாணமாக கனவுல பார்த்தேன். நிர்வாணமாக பார்த்தவன மானம் கெட்டவனே, மனிதர்களிடத்திலே நீ இப்படி திரிகிறாய், உனக்கு வெக்கம் இல்லையா, மனிதர்களை பார்த்தால் உனக்கு வெக்கமா இல்லையா, சீலையை குழஞ்சி நிற்கிறியாடா நீ அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்ன, இவங்கெல்லாம் மனுஷனே கிடையாது, நீங்க யார மனுஷன் சொல்றீங்களோ இவங்களெல்லாம் மனுஷனே கிடையாது, மனிதர்கள் யார், நீங்கள் பள்ளிவாசலில் பாருங்கள், பகதாதிலே மஸ்ஜிதே ஷூனிசி அப்படின்னு ஒரு பள்ளி இருக்கு, அந்த பள்ளியில சில பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க தான் மனுஷன், அவங்கள்ட்ட தான் நான் மானத்தை மறைக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நான் அவங்கள கெடுக்கணும்னு நினைச்சா உடனே அல்லாட்ட திரும்பிடுறாங்க, தன்னுடைய திக்கரை கொண்டு அல்லாட்ட கையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, என்னுடைய ஹார்ட்டையே கரிச்சிடுறாங்க. அந்த கூட்டம் எங்க இருக்கு, உடனே முழிச்சிட்டு பள்ளியாசில போய் பார்த்தா அங்க முட்டில் தலையை வச்சுக்கிட்டு யார் உட்கார்ந்துருக்கா, ஒரு 3 ஞானிகள் உட்கார்ந்துருக்காங்க. அபுல் ஹுசைன் நூரி உட்கார்ந்துருக்காங்க, அபு அலி தக்காக்கை உட்கார்ந்துருக்காங்க, ஒரு 3-4 பேர் உட்கார்ந்துருக்காங்க, துணியை தலையில போட்டுக்கிட்டு முடிக்க. என்னை பார்த்தோன்னு தலையை எடுத்துட்டு, அபுல் காசிம் ஜுனைதுல் பகதாதி, இந்த நாத்தை முடிச்சவன் பேச்சை கேட்டு நீ ஏமாந்துடாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா, லா யகுர்ரன்னக, இந்த ஷைத்தான ஹதீசுல் ஹபீஸ், இந்த நாத்தை முடிச்சவன் பேச்சு உன்னை ஏமாத்திராம இவனை கெடுத்துருவான்ப்பா என்று கரெக்டாக எனக்கு அவங்க என்ன செய்தாங்க சொன்னாங்க, சொல்லிட்டு தலையில் துண்டை போட்டு மூடிக்கிட்டாங்கன்னா. ஆக எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி வேணும். ரசூலுல்லா சஹாபாக்கள் கிடைச்ச மாதிரி, சஹாபாக்கள் அடுத்த தலைமுறை கிடைச்ச மாதிரி, உலகத்திலே நல்ல ஒரு வழிகாட்டி இல்லாமல் இந்த உலகத்தில் யாருக்குமே நேர்வழி கிடைக்காது. அதனால நம்ம பிள்ளைக்கு சொத்தை கொடுக்குறோம், சுகத்தை கொடுக்குறோம், நல்ல பொண்ணை கொடுக்குறோம், படிப்பை கொடுக்குறோம், காலேஜை தேர்வு செய்தோம், ஆனால் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டுமானால் நல்லவர்களுடைய
அதனால தான் சின்ன பிள்ளைங்க குழந்தை பிறந்துட்டா நல்லவர்களுடைய வாயில பேரத்தம்பழத்தை கொடுத்து மென்று அந்த புள்ள வாயில கொடுக்கணும் என்பதை மார்க்கம் 10 விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயமா நமக்கு சொல்லி தந்தது. அந்த முதல்ல உள்ள நுழைகிற அந்த பரக்கத்து தான் சாகர் வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய தலையெழுத்தை சீராக அமைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சந்ததியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் நல்லோர்களுடைய பாக்கியத்தை பெற்ற ஷைத்தானுடைய ஊசலாத்தட்டி விட்டு பாதுகாக்கப்பட்ட சந்ததியாக இஸ்லாமிய சந்ததிகளையும் இளைஞர்களையும் பெண்களையும் நம்மையும் அல்லாஹ் ஆக்கியுள் புரிவானாக. நம்முடைய வீட்டையும் நம் சார்ந்த இடத்தையும் ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்